ஒரு படி மேலே சென்று 81வது அத்தியாயத்துல 8-9 சொல்லுகிறது, வைதல் மௌஊதத்து சுஇலத், அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள். யாரு? எந்த குழந்தையை போய் கொல்றானோ, உயிரோட புதைக்கணும்னு நினைக்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு திருமறை குர்ஆன் எச்சரிக்கையாக முன்வைக்கிறது. மறுமை நாள் ஒண்ணு இருக்கு, விசாரணைன்னு ஒண்ணு இருக்கிறது, அங்கு கேள்வி கணக்குன்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த நாள்ல எதுக்குடா கொண்ட நல்லா கேட்பான். பொம்பளை பிள்ளைய சாதாரணமாக நினைத்து, இழிவாக நினைத்து அழித்து விடக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு வாழ்கிறோமே, அந்த மக்களை நோக்கி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு குழந்தையை உயிரோடு அல்லாஹ் நிப்பாட்டுவான். பெண் பிள்ளைகளை கொல்றீங்களே, எத்தனை அநியாயங்களை பார்க்கிறோம். சில தொலைக்காட்சி இதற்கென்று நிகழ்ச்சிகளை நடத்தினா பொம்பளை பிள்ளைகளை கொல்றத காட்டுறான், பொம்பளை பிள்ளைகளை கருவுல இருக்கும்போது கல்லறைய மாட்டி அழிக்கிறத காட்டுறான். அழுக்கிறீங்களா பெண் பிள்ளையை இழிவா நினைக்கிறீங்களே, அந்த குழந்தை கொல்லப்பட்டால், கருவுலையே சிதைக்கப்பட்டால், மறுமை நாள்ல இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத உங்களை உருவாக்கினான் அந்த அல்லாஹ், அவன் உயிர் கொடுத்த அந்த குழந்தையை எழுப்புவான், நிற்க வைப்பான். என்ன காரணத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? இந்த குழந்தைகிட்ட கேட்பான். என்ன காரணம்? எதுக்காக உன்னை கொன்றார்கள்? வரதட்சணை தான் காரணம். டவுரி என்ற பெயரில் ஆண் மக்களை பெற்றவர்கள், ஆண்மகனாக நீ படைக்கப்பட்டவன், பெரும் தொகையை கேட்டானே, அப்படி ஒரு நிலை இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே இருந்ததே, அதுதான் காரணம் என்னை கொண்டதற்கு. அந்த குழந்தை சொல்லும், உயிரோடு வந்து சொல்லும். அட என்ன ஆகும், நம்ம நிலை என்ன ஆகும்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு திருமறை குர்ஆனுடைய சட்டத்தை முகமது நபி அவர்கள் பையத்தாக வாங்குவார்கள், உறுதிப்படிக்கை. ஒருத்தருக்கு இஸ்லாத்துக்கு வந்தா அவர் உறுதிமொழி தர வேண்டிய விஷயத்தில் உள்ளது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எதை இணை வைக்க மாட்டேன் என்பது மட்டுமில்லை, திருட மாட்டேன் என்பது மட்டுமில்லை, ஒரு குழந்தையை நான் கொல்ல மாட்டேன் என்பது. பெண்கள்கிட்ட வாங்குவாங்க. அட இன்னைக்கு முடியாத ஒரு விஷயத்தை அந்த காட்டி விருந்தாண்டி சமுதாயத்தில் மாத்தி காட்டினாங்களங்க, அதை தூக்கி கூப்பிடுறோம். இப்படி எண்ணில் அடங்காத விஷயம். அதை விட இன்றைய காலகட்டத்தில் முடிச்சிருவோம், இதோட நேரம் குறைவாக இருக்கிறது. லஞ்சம், ஊழல், இன்ன பிற பிரச்சனை என்னென்னமோ சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கு. திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மட்டும் உங்கள்ட்ட சொல்றேன். 2வது அத்தியாயத்தில் அல் பக்ரா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு. அதுல 188வது வசனத்தை எடுத்து படிங்க. 188வது வசனத்துல திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? ஒருத்தன் தன்னுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுறதுக்கு, அதை அடையிறதுக்கு என்ன பண்ணுவானா, தவறான வழியில அதிகாரிகள் நோக்கி போவானா. லஞ்சம் கொடுப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம்ல இருந்து, நிலக்கரியில இருந்து, இன்ன பிற சபப்பட்டியில இருந்து எல்லாத்திலையும் ஊழல் பார்த்துட்டாங்க. ஒவ்வொன்றையும் உள்ள செத்து போன பணம் வரைக்கும் ஊழல் பண்ணிட்டாங்க. செத்து போன பணம், மருந்து கடிக்கிற பூச்சி மருந்து, பூச்சி கடிக்கிற மருந்து, எல்லாத்திலையும் ஊழல். தண்ணியில இருந்து, கரியில இருந்து, நிலக்கரியில இருந்து எல்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்திலையும் ஊழல் இருக்குதுங்க. ஆனா குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? அட மக்களுடைய பொருளாதாரத்தை இப்படி லஞ்ச லாவணிங்கிற பேர்ல சாப்பிடுறியே, இதெல்லாம் இறைவனுடைய பார்வை பெரிய குற்றம். இப்படி நீங்கள் அணுகுவது என்பது பெரும் பாவம். லஞ்சம், லாவணியம், இப்படி என்னென்னவெல்லாம் இந்த நாட்டை சுடுகாடாக ஆக்கக்கூடிய, மக்களை ஏழ்மையிலும் வறுமையிலும் பசி பிணியிலையும் மாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறதோ அத்தனை மாற்றி இன்றைக்கு உலக உணவு தினத்திலே கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி சொன்னார்கள், ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி 100 கோடியை தொட்டுவிட்டது பசிப்பினியினால் வாழ்கிற மக்களுடைய எண்ணிக்கை என்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபி அவர்கள் உருவாக்கிய ஒரு சட்டம் என்ன தெரியுமா? ஐயுல் இஸ்லாமு கைரும், இஸ்லாத்தில் சிறந்தது எது? துத்இமு தஆம், யார் ஒருவன் பசியோடு இருக்கிறானோ அவனுக்கு உணவளிப்பது. அட ஏழை எளியோர் எவனும் வாங்குகிற நிலையில இருக்கக்கூடாது என்று, ஒருவன் அன்றாடம் அவனுடைய வயிற்றுக்கு உணவை உண்ண வேண்டும் என்று இந்த உலகத்திலே மிகப்பெரிய புரட்சிகளை பொருளாதார திட்டத்திலே ஜக்காத்து, சதகா, இன்ன பிற பொருளாதார ரீதியான ஏழை எளியோர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை காட்டி
இன்று வரைக்கும் வாங்குகிற மக்கள் இல்லை அரபு நாடுகளில். கொடுக்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற நிலை இருக்கிறது, வாங்குற மக்களை பார்க்க இயலல. அந்த அளவுக்கு மாறுகிறது. முகமது நபி மாற்றினார்கள். வாங்குகிற மக்களை இல்லாம ஆக்கி ஏழ்மையை ஒழித்து கரீபி அட்டாவோன பத்தாது, வேற மாதிரி சொன்னா பத்தாது. அமீர் தியாசன் சொல்லுகிறாரு தூய்மை இந்தியான்னு மோடி சொல்றாரு. தூய்மை இந்தியா வந்து என்ன பண்ண? உணவுக்கு பசிக்கு வாடுகிற எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். 6 வினாடிக்கு ஒரு குழந்தை பசியினால் மரணிப்பதை வைத்துக் கொண்டு இந்தியாவை தூய்மையாக்குகிறோம் என்றோ, மேக் இன் இந்தியா என்றோ, பொருளாதாரத்தில் மேற்கத்திய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு சார்பாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு செயல்படுவது என்போ போராது. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆட்சிக்கு வந்தால், இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் வளர்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய மாற்றத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட மாற்றங்களை நோக்கி நம் அனைவரையும் இறைவன் இட்டு சென்று முஸ்லிம் அல்லாத சகோதரர்களையும் இந்த சத்திய இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி அதை நோக்கி வரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவானாக. மேலும் எங்களுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் திருமறை குர்ஆனை படிக்க விரும்பினால் அதனுடைய தமிழாக்கத்தை வாங்கி அதை உங்களுடைய இல்லத்துக்கு சென்று நீங்கள் உங்களுக்கான புத்தகமாகத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, அதை வாங்குவதற்கு எந்த விதத்திலும் கூச்சப்படாதீர்கள். தைரியமாக இங்கே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தை உங்களுக்கு இலவசமாக தருவதற்கு இந்திய தௌஹீத் ஜமாத் காத்திருக்கிறது என்பதை முன்மொழிந்து கொண்டு, எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய செயல்களை சீராக்கி நாளை மரணிக்கின்ற தருவாயில் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில மரணிக்க செய்து நாளை மறுமையிலே இறைவனிடத்தில் சொர்க்கம் என்ற அந்த உயர்ந்த கூலியை பரிசை பெறுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சீர்கனா நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்ட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900. புகழுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஏகனாகிய கடவுள் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சலவாத்தும் நம் உயிரை விட மேலான அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற பாதையிலே சத்திய இஸ்லாத்தை தெளிவாகவும் அச்சரம் பிசகாமலும் இந்த இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்தது என்று சொன்னால் நபிகள் நாயம் அவர்களுடைய தோழர்கள் அன்னார் அவர்கள் மீதும் தாபியின்கள், தபோ தாபியின்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் மீதும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிற சமூகங்களை சார்ந்த முஸ்லிம் அல்லாத உறவுகளாகிய எங்கள் சொந்தங்கள் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டி விரும்பி பிரார்த்தித்து என்னுடைய இஸ்லாத்தின் முகமனான சலாத்தினை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இங்கு எவ்வளவோ
சகோதரர்கள் கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத மக்கள் இங்கே அதிகம் இருக்கிறார்கள். பல வீடுகளில் கூட முஸ்லிம் அல்லாத எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இருக்கின்றார்கள். ஆங்காங்கே நின்று அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் முதலில் ஆரம்பத்திலே அரபியிலே சில வார்த்தைகளை சொன்னேன். அந்த அரபி வார்த்தையில் என்னவென்று சொன்னால், இறைவனை புகழ்தல். முதல்ல இறைவனை புகழ்றது. அடுத்தபடியா நபிகள் நாயகமும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் இறைவன் அருள் பொழிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது. அடுத்தபடியாக, ஓ மனித சமுதாயமே, உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அவன் ஒரே ஒரு மனிதரைத்தான் இந்த உலகத்திலே முதலிலே தோற்றுவித்தான். ஒரே ஒரு மனிதர். அந்த ஒரு மனிதரிலிருந்து அவருக்கு துணைவியாக இருக்கக்கூடிய ஜோடியை உருவாக்கினான். ஒரு ஜோடி, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே ஜோடி. அந்த ஒரு ஜோடியிலிருந்து ஏராளமான மக்களை பல்கி பெருக செய்தான். ஆகவே உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் நாம இறைவன் பிரார்த்தனை செய்யறோமா இல்லையா, அந்த பிரார்த்தனை உண்மையா இருக்குமே, ஆனால் உறவினர்கள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கணுமா, நெருங்கி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு 4 வரியிலே ஒரு அரபி வார்த்தை சொல்லி காட்டினேன். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கடவுள் ஒருவன்தான், கடவுள் ஒருவன்தான், அவன் எந்த தேவையுமற்றவன். கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது. இதுக்கு பெருசா விளக்க வேண்டியதில்லை. கடவுள் எந்த தேவையுமற்றவன். அவருக்கு தாய் தந்தை இல்லை. அவர் யாரும் பெற்றெடுக்கிற அவருக்கு தாய் தந்தை இல்லை. அவர் யாரையும் பெற்றெடுக்கிற அவருக்கு மனைவியோ பிள்ளைகளோ இல்லை. அன்றையும் கடவுளுக்கு நிகராக சமமாக எதுவும் இல்லை. கடவுளுக்கு நிகராக சமமாக எதுவும் இல்லை. இஸ்லாம் இப்படி கடவுள் தத்துவத்தை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறது. வந்தாங்க, அரபியில பேசினாங்க, என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதற்காக ஒரு சின்ன விளக்கம். அதே போல எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அரசியல். இன்றைய அரசியலும் இஸ்லாமும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் என்ன, இன்றைக்கு உள்ள அரசியல் என்ன, இவைகளை பற்றி பேச எனக்கு பணித்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அவர்கள், தேச தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், இந்த இந்தியாவிற்கு உமர் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும். அத்வானி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வரலாற்றில். இந்தியாவில் பல தலைவர்கள். அது அத்வானி வரைக்கும் சொல்றாரு, இந்தியாவில் வல்லரசாகணும், நல்லரசாக இருக்கணும் சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைவன் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய ஆட்சி இந்தியாவிலே மலர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது? ஒரு நேர்மையான, தூய்மையான, ஒரு ஒழுக்கமான ஒரு அரசாட்சி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சியை பாடமாக உலகமெங்கும் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறை தூதராக இறைவனால் அனுப்பப்பட்டு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு சும்மா சொல்லிட்டு போகல, வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கையைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்பற்றினார்கள். இறை தூதருடைய வாழ்வை ஒரு மனிதர் பின்பற்றுகிறார், அந்த ஆட்சி
உலகத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சியாக விளங்குகிறது என்று சொன்னால் முகமது நபி அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்திருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள். எளிமையாக வாழ்ந்தார்கள். செல்வ செழிப்பிலும் கூட பசியோடு எளிமையோடு வாழ்ந்தார்கள். இறை பக்தியோடு வாழ்ந்தார்கள். வீரத்துடன் வாழ்ந்தார்கள். ஏழைகளை அனாதைகளை அரவணைத்து வாழ்ந்தார்கள். கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். இவரையெல்லாம் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்து காட்டி இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு இறை தூதராக வாழ்ந்து இறந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள். அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லிம் சமுதாயம். ஒரு இறைவனை பின்பற்றுவோம், இறுதி தூதர் முகமது நபி அவர்களை பின்பற்றுகின்றோம். கடவுள் தத்துவத்தை முதல்ல சொல்லிட்டோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு அரசியல் எப்படி இருக்குது? ஏழைக்கு ஒரு சட்டம், ஜனநாயகம் என்று சொல்வார்கள் இந்த நாட்டிலே. ஆனால் பணநாயகத்தால் எதையும் விலைக்கு, சட்டத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைய அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏழைக்கு ஒரு நியாயம், வசதி படைத்தவனுக்கு ஒரு நியாயம், எளியவனுக்கு ஒரு நியாயம், வலியவனுக்கு ஒரு நியாயம், அதிகாரம் படைத்தவனுக்கு ஒரு நியாயம், சாதாரண பாமரனுக்கு ஒரு நியாயம், எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்று சொல்லிக்கொண்டு பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு நிலை நிதர்சனமாக, எதர்ச்சையாக, தெளிவாக திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதுல குறிப்பா இந்த நாட்டில சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு சமுதாயம், சுதந்திரத்திற்காக கடுமையாக உழைத்த ஒரு சமுதாயம், சுதந்திரத்திற்காக யாரும் சிந்திய ரத்தத்தை விட, பொருளாதாரத்தை விட, உடல் உயிரை விட சதவிகிதம் இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தோட சதவிகிதம், அந்த சதவிகிதத்திற்கும் அதிகமாக தங்களுடைய இன்னுயிரையும் பொருளாதாரத்தையும் ரத்தத்தையும் சிந்தி இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்த சமுதாயம் இன்றைக்கு ஒரு சில உரிமைகளுக்காக, நியாயங்களுக்காக இந்த நாட்டில போராடக்கூடிய, பொதுக்கூட்டம் போட்டு கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக பாரபட்சமா இல்லையா? இதற்கு அடிப்படை காரணம் யார் தெரியுமா? அடிப்படை நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கின காலத்தில் இருந்த ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று துடித்த சங் பரிவார், RSS, பிஜேபி கும்பல் என்ன செய்யறாங்க? இந்த நாட்டை தொடர்ச்சியாக பிளவுபடுத்தக்கூடிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை படித்து பார்த்தவர்களுக்கு அல்லது பத்திரிகை படிக்கக்கூடியவர்களுக்கு, தொடர்ச்சியா படிக்கக்கூடியவர்களுக்கு, இந்திய நாட்டுடைய பூர்வீகத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இது நிச்சயமாக தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி தலை தூக்கணும், பிரதமர் பதவிக்கு வந்தாச்சு. தமிழ்நாட்டில் என்ன செய்யணும்? முதல்வர் நாற்காலியில் உட்காரணும். இதுக்கு என்னென்ன தகிடு திட்ட வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சாங்க. அது என்னன்னு பட்டியல் போடுவோம். என்னென்ன செய்யணுமோ பித்தலாட்ட அத்தனை செஞ்சாங்க. ஆனால் திராவிட பாரம்பரியம் மிக்க இந்த நாட்டிலே அவர்களால் காலூன்ற முடியவில்லை. திராவிட பாரம்பரியம் மிக்க இந்த நாட்டிலே அவர்களால் காலூன்ற முடியவில்லை. அமைதி பூங்காவான இந்த தமிழகத்தை அவர்களால் சீர்குலைக்க முடியவில்லை. திட்டம் தீட்டுறாங்க, காய் நடத்துறாங்க. சரி, சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. சட்டமன்ற தேர்தல் பெரும்பான்மையான மெஜாரிட்டியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி அந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. தனி பெரும்பான்மையுடன் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். ஆனா இதை வாட்ச் பண்ணக்கூடிய இந்த சங்பாரி கும்பல், பிஜேபி கும்பல் திட்டம் போடுறாங்க. ஆஹா, சரி, திமுக ஆல்ரெடி அவுட், எங்க சீன் அவுட் ஆகி போச்சு. இப்ப இருக்கிறது யார் இருக்கிறாங்க ஆட்சி கட்டில்? இன்னைக்கு ஜெயலலிதா இருக்கிறாங்க. இவர்களுக்கு எதிராக என்ன செய்யணும்? அத்தனை சூழ்ச்சி வரையும் பண்றாங்க. ஆனால் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டாங்கல்ல, ஜெயலலிதா கைது செய்யப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா எங்கும் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும்
ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். அரசியல் சக்தியுடைய தலையீடு கிடையாதா? நிச்சயமாக பிஜேபியுடைய அரசியல் சதிகளே இருக்கிறது. பகிரங்கமா சொல்ற, வேற யாருக்கு சொல்றதுக்கு திறமை வராது, தைரியம் வராது. நாங்க உண்மை சொல்றதுக்கு தயங்கவே மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் உண்மை சொல்றதுக்கு தயங்கவே மாட்டோம். ஏன்? ஜெயலலிதா அவர்களை இந்த பிஜேபி கும்பல் திட்டமிட்டு உள்ள தள்ளிச்சு. இவங்களுடைய கைங்கரியம் இருக்குது கேட்டா சொல்லுவாங்க, பிஜேபியில சொல்லுவாங்க சட்டம் தன் கடமையை செஞ்சுச்சு, நாங்க ஒண்ணு தலையிடல. அப்படியா? சட்டம் மட்டும்தான் வேலை செஞ்சுச்சா? சரி, ரைட்டு. முல்லை பெரியார் அணை இருக்குல்ல, தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணை 142 அடியா உயர்த்தப்பட்டுச்சு. யாரு காரணம்? வழக்கு போட்டாங்க. ஜெயலலிதா அம்மா போட்டாங்க, கலைஞர் போட்டாரு, எல்லாம் வழக்கு போட்டாங்க. வழக்கு நடந்துச்சு, தீர்ப்பு வந்துச்சு. சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சா? அப்படியா? இல்லன்னு நான் சொல்லல, இல்லன்னு நான் சொல்லல, பிஜேபி கும்பல் சொல்லுங்க இல்லன்னு. எப்படி தெரியுமா? 142 அடியாக முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. யார் சொல்றா? எங்க வந்தாரு இவரு நீதிமன்றத்துக்குள்ள? நீதிபதி தான் தீர்ப்பு கொடுத்தாரு. ஏண்டா அப்ப உங்களுக்கு சாதகமா இந்த நாட்டில் ஏதாவது மக்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மோடி காரணம், பிஜேபி காரணம். ஆனா ஜெயலலிதாவுக்கு உள்ள போட்டு சதிகாரம் நடத்தினா அதுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். யாரை கேள்வி குத்தாக்க பாக்குறீங்க? ஊருல போஸ்ட் வச்சாலும் இல்லையா? முல்லை பெரியார் நீர்மட்டம் 142 அடியா உயர்த்தினதுக்கு ஊருல பேனரு, எங்க ஏரியாவில் பேனரு. எதுக்கு? மோடி பாடுபட்டாராம். அப்ப சட்டம் எங்க போச்சு? 142 அடியா உயர்த்தினதுக்கு சட்டம் காரணமா? இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி வித்தை அமைச்சாரு, அது காரணமா என்பதை சாதாரண பாமரர்கள் கூட நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போக ஜெயலலிதாவுடைய வழக்குல நியாயம் இருக்கா, சரி இருக்கா, தவறு இருக்கா, அதுக்கு உள்ள போக நம்ம விரும்பல. ஏன்? லஞ்ச லாவணியத்தை எப்போதும் எதிர்ப்போம், இஸ்லாம வலியுறுத்துது. ஆனால் அவருடைய ஆட்சி இன்றைக்கு இந்த தொடர்ந்து ஏற்கனவே இந்த கலைஞர் திமுக ஆட்சிக்கு முன்னாடி 5 வருஷமா இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்தை தவிர்த்து அதற்கு பிற்பாடு உள்ள ஆட்சி எல்லாம் உண்மையிலேயே நல்ல ஆட்சி, நம்மளால மறுக்க முடியாது. நல்ல ஆட்சி தந்தாங்க, இப்ப நல்ல ஆட்சி நடத்தினாங்க. ஆனால் இவர்களுக்கு கெட்ட முறை ஏற்படுத்தணும், கலங்கத்தை ஏற்படுத்தணும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது முன்கூட்டியே நடத்தி ஆதாயம் பெற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய சக்திகள் தான் RSS, பிஜேபி, திமுக கும்பல் தான் என்ன செஞ்சிச்சு? இதை ஊதி பெருசாக்கி இவ்வளவு இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் கைதுக்கு காரணமா இருந்திருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் நல்லாட்சி நடத்தக்கூடிய ஜெயலலிதாவுடைய ஆட்சியில முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக
பல பிரச்சனைகளை திட்டமிட்டு பல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையிலே சரியில்லாத போக்கு சில பகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறை மூலியமா அரசாங்கத்திற்கு எட்டி இருக்கும். ஆனால் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் பாராமுகம் காட்டாதீங்க, பாராமுகம் காட்டாதீங்க. ஏன்? நாங்க ஆட்சிக்கு வர்றது ஓட்டு போடுறதுனால வர்றது நாங்க நினைக்கிறது கிடையாது. ஓட்டு போடுவோம், ஜனநாயக கடமை. ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் சொன்னா இரு கடமைந்து இரவண்ட பிரார்த்தனை செய்வோமே, அந்த பிரார்த்தனைக்கு எந்த தடையும் கிடையாது. நேரடியாக இறைவனால் அங்கீகரிக்கப்படும். எங்களுடைய பாதிப்புக்கு உண்டான அந்த பிரார்த்தனைக்கு நீங்க பலியாகிறாதீங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்தை ஓட்டு போட்டோம், ஆனா ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடிய யாரு கையில இருக்குது? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன். இன்னைக்கு மோடி பிரதமர் வந்தா கூட இந்த நாட்டில் அமைதியா வரணும். என்ன காரணம்? ஐயோ எல்லாம் சேர்ந்து நமக்கு எதிராக கிளம்பிட்டாங்க, மோடியை கொண்டு வந்து பிரதமரா போட்டாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுவாரு. அப்படிலாம் கிடையாது. என்ன தெரியுமா? ஒரே நம்பிக்கை, இறைவன் யாரை நாடுகிறானோ அவர்களை ஆட்சி கட்டிலே அமரச் செய்வான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உறுதியா இருக்கிறதுனாலதான் நாங்க என்ன செய்ய மாட்டோம், வேற தவறான சிந்தனைகளுக்கு போக மாட்டோம், செல்ல மாட்டோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் முஸ்லிம்களுக்கு எதிரான சக்திகள் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் சித்தரிப்பதற்காக பெரும் முயற்சி எடுத்துச்சு, பெரும் முயற்சி. ஆனா இறைவனுடைய அருளால அவைகளெல்லாம் தவறு, அவைகளெல்லாம் புனையப்பட்ட பொய் என்று முன்னாடி நடந்த வழக்குகளில் எல்லாமே யாரை தீவிரவாதியாக சித்தரித்தார்களோ அந்த செயலில் ஈடுபட்டது எல்லாம் சங் பரிவார பயங்கரவாத கும்பல் என்று நான் சொல்லல, மத்திய உளவுத்துறை சொல்லுது. அதுல பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது அடுக்கிறதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் இந்த முஸ்லிம்களை பயங்கரவாதியா தீவிரவாதியா சித்தரிக்கிறதுக்கு இவங்க எது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாங்க தெரியுமா? என்னென்ன சூழ்ச்சி வளைப்பின்னாங்க தெரியுமா? இதையெல்லாம் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிற சமூகங்களை சார்ந்த மக்கள் உன்னிப்பா கவனிக்கணும். ஏன் நடக்கக்கூடிய தவறுக்கு எங்கேயாவது குண்டு வெடிச்சா, எங்கேயாவது பயங்கரவாத செயல் நடந்தா உடனே முஸ்லிம்கள் பேர் சொல்லி மீடியாக்களும் பத்திரிகைகளும் முத்திரை குத்துகின்றன. ஆனால் பின்னாடி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அந்த பிரச்சனை யார் யாருக்கான்னு பார்த்தா வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த மீடியாக்கள் பத்திரிகைகளும் வாய்மூடி வேடிக்கை பார்க்கின்றன. இதை மக்கள் புரிந்து கொண்டால் இந்த மீடியாக்களுடைய சதி யாரு நம்ம நாட்டில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட சதிகளை இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் செஞ்சு என்ன தெரியுமா? மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல பெட்ரோல் குண்டை போட்டாங்க. மீனாட்சி அம்மன் கோயில பெட்ரோல் குண்டு. அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனா பின்னாடி அந்த குண்டுவெடிப்பை யாரா நடத்தினா, எதுக்குடா நடத்தினான்னு பார்த்தா முஸ்லிம்கள் மீது பழியை போட வேண்டும் என்பதற்காக இந்த முன்னணியை சார்ந்த ராஜன் செல்லப்பா என்று சொல்லக்கூடிய ஒருவன் முஸ்லிம்கள் மீது பழியை சுமத்துவதற்காக, முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் இந்துக்களுக்கு எதிரானவர் என்று சித்தரிப்பதற்காக இப்படிப்பட்ட செயலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தார்.